வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலிருந்து விநாயகரை பற்றிய கைத்தலம் நிறைகனி என்ற பாடலுக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்புகழ் அப்படிங்கிற இந்த நூல் முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடியது. இருந்தாலும் இதில் முதல்ல கடவுள் வாழ்த்து போல விநாயகரை பற்றிய வாழ்த்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைத்தளம் நிறைகனி அப்பமொடு அவள் பொறி என்பதாக தொடங்கி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலுக்கான பொருளை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். அந்த விநாயகப் பெருமானை வணங்குவதாக அருணகிரிநாதர் முதல்ல குறிப்பிடுறார். அப்போது விநாயகப் பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய கைத்தளம்னா தன்னுடைய கைகளில். அப்போ விநாயகருக்கு கை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த தும்பிக்கையை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா யானை முகம் கொண்டு இருக்கிறார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஆக தன்னுடைய கைகளில் சுவையான பழங்கள், அப்பம், அவல், பொறி போன்றவற்றை உண்ணக்கூடிய யானை முகத்தை உடைய பெருமானே, உன்னுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு முதல்ல குறிப்பிடுறார். ஏன்னா விநாயகர் கையில் அந்த பழங்கள், அப்பம், அவல், பொறி இது மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்குது. அப்படியாக யானை முகத்தை உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட விநாயகனே, உன்னுடைய திருவடிகளை நான் போற்றி வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய மனசில் நீங்காமல் நீயே நிறைந்திருக்கிறாய். அதே போல் நீ கற்பக மரம் போன்றவன். கற்பகம் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தோட பேர் கற்பகம்னு பேர். யார் என்ன கேட்டாலும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி கற்பக மரம் எப்படி கேட்டதை கொடுக்குமோ அது மாதிரி நீ அடியவர்களுக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பாய். அடியவர்களுடைய பாவங்களை, துன்பங்களை விரைவாக போக்கி அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக பாருங்களேன், ஊமத்தம்பூவையும் சந்திரப்பிறையையும் தன் சடையில் சூடி இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தலையில் என்னென்ன பூக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊமத்தம்பூ இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் அந்த பிறை நிலாவை சூடி இருப்பார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய மகனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானே, மற்போர் செய்வதற்கு ஏற்ற வலிமையான, மற்போர்னா ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இல்லையா, தன்னுடைய வீரத்தை காட்டுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மற்போர் செய்வதற்கு ஏற்ற வலிமையான திரண்ட தோள்களை உடையவனே, மத யானை போன்றவனே விநாயகனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் அருணகிரிநாதர். அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், மத்தளம் போன்ற பெரிய வயிற்றை உடையவனே. அந்த விநாயகருடைய வயிறு நமக்கு பார்த்தா தெரியும், நல்ல மத்தளம் மாதிரி இருக்கும். மத்தளம் எப்படி அடிக்கிற மத்தளம் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதனால் அப்படி சொல்கிறார், மத்தளம் போன்ற பெரிய வயிற்றை உடையவனே, உத்தமியான பார்வதி தேவியின் புதல்வனே. பார்வதியினுடைய மகனாக தோன்றியதால் உத்தமியான பார்வதி தேவியின் புதல்வனே, தேன் சொட்டக்கூடிய நறுமணம் மிக்க பூக்களால், அதாவது அப்போ மலர்ந்துருக்கும் இல்லையா பூ, அப்போ தான் அந்த பூ விரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த தேன் சொட்டக்கூடிய நறுமணம் மிக்க மலர்களால் உன்னை நான் பணிந்து வணங்குவேன் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். ஆக விநாயகருடைய வயிறு மத்தளம் போன்றிருக்கிறது. அதனால் மத்தளம் போன்ற பெரிய வயிற்றை உடையவனேன்னு பாடுறாரு. உத்தமையான பார்வதி தேவியின் புதல்வனேன்னு வாழ்த்துறாரு. தேன்மணம் மிக்க அந்த தேன் சொட்டு நறுமணம் மிக்க மலர்களால் உன்னை நான் பணிந்து வணங்குவேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக விநாயகருடைய அந்த சிறப்பு, தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, விநாயகர் தான் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை மேருமலையில் தன்னுடைய அந்த தந்தத்தில் ஒன்றை ஒடிச்சு எழுதுனதாக சொல்லுவாங்க. அந்த செய்தி இங்கே குறிப்பிடுறாங்க. இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற அந்த முத்தமிழினுடைய முழுமையாய் விளங்கக்கூடிய நூலாக அந்த மகாபாரதத்தை குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட மகாபாரதத்தை மேருமலையில் வியாசருக்காக தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுதிய முதல்வனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அருணகிரிநாதர். அதற்கு அடுத்தபடியாக 3 புறம் எரித்த சிவனின், சிவன் 3 புறங்களை எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுக்கு எதிரிகளாக ஒரு 3 அண்ணன் தம்பிகள் விளங்கினார்கள். ஒருத்தன் பேர் தாரகாட்சசன், இன்னொருத்தன் பேர் கமலாட்சசன், இன்னொருத்தன் பேர் விருத்தியோன்மாலி. ஒருத்தன் பொன்னாளான கோட்டையை கொண்டவன், இன்னொருத்தன் இரும்பாலான கோட்டையை கொண்டவன், இன்னொருத்தன் வெள்ளியாளான கோட்டையை கொண்டவன். அந்த அசைகின்ற நகரத்தை கொண்டவர்கள். அவங்க அந்த 3 பேரும் தேவர்களுக்கு துன்பம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா,
தன்னுடைய ஆற்றலால் அந்த 3 புறங்களையும், அந்த 3 அரக்கருடைய கோட்டைகளையும் 3 அரக்கர்களையும் எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக அந்த 3 புறம் எரித்த அந்த சிவபெருமானுடைய தேரினுடைய அச்சை, அந்த தேருக்கு அச்சாணி இருக்கும் இல்லையா, அந்த அச்சாணியை விநாயகப் பெருமான் பொடியாக்கினார், நொறுக்குனார்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவர்கள் விநாயகரை வழிபாடு செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய தேரை, அந்த சிவபெருமானவே மட்டும் முக்கியமான ஒரு கடவுள் மாதிரி நினச்சிட்டு அவர் 3 புறங்களை எரித்துட்டு வந்தார் இல்லையா, அப்போது அந்த தேரில் வர்றாரு. அப்போ தேவர்கள் விநாயகனை வணங்கலை. அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமானை மட்டும்தான் ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் விநாயகனை ஒதுக்கி அவங்க நடக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த தேவர்களுக்கு தான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 புறம் எரித்த சிவபெருமானுடைய தேனுடைய அச்சை முறித்து பொடியாக்கி காட்டியவனே, ஒப்பற்றவனே, அதாவது உனக்கு நிகரானவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதற்கப்புறம் வள்ளி நாயகி, அந்த முருகனுக்கு பிடித்த ஒரு பெண். அந்த பெண், அந்த சுப்பிரமணியன் ஆகிய அந்த முருகன் துயருற்ற அந்த நேரத்தில் வள்ளி நாயகியை திருமணம் செய்கிறது எப்படின்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த வள்ளி இருக்கக்கூடிய திணைப்புணத்திற்கு யானை வடிவம் எடுத்து சென்றான் அந்த விநாயகப் பெருமான். அதற்கப்புறம் வள்ளிக்கு பயத்தை காட்டுறார். அப்படி வள்ளிக்கு பயத்தை காட்டுறப்போ அந்த இடத்துல முருகன் இருக்கிறார். அந்த முருகன் இடத்துல அந்த வள்ளி செல்கிறார். அந்த யானை மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தின் காரணமாக செல்கிறார். அப்படி போகும்போது வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறார் அந்த விநாயகர். அப்போ அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அப்போ வள்ளி நாயகி மணக்க சுப்பிரமணியன் துயருற்ற அந்த நேரத்தில் அந்த திணைப்புணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, திணைப்புணம் அப்படிங்கிறது அந்த திணை பயிர்கள் விளையக்கூடிய இடம், அந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த திணைப்புணம் சென்று யானை வடிவம் எடுத்து அந்த வள்ளியை முருகனிடம் ஒப்படைத்து திருமணம் நடத்தி வைத்த பெருமைக்கு உரியவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அருணகிரிநாதர். ஆக இந்த திருப்புகழ் முருகனை பற்றியதாக இருந்தாலும் அதில் கடவுள் வாழ்த்தாக, முதல் வாழ்த்தாக அந்த விநாயகரை பற்றிய ஒரு வாழ்த்து இடம்பெற்றிருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விநாயகப் பெருமான் தன்னுடைய கையில் சுவையான பழம், அப்பம், அவல், பொரியெல்லாம் வச்சிருக்கிறாரு. யானை முகத்தை உடையவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகனை வணங்குகின்றேன். பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவன், கற்பக மரம் போல கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், மத யானை போன்றவன், மற்போர் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன், உத்தமையான பார்வதியினுடைய மகனாக இருக்கக்கூடியவன், அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை எழுதியவன், சிவபெருமானுடைய அந்த தேர்னுடைய அச்சை முறித்தவன், வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்ள யானை வடிவம் எடுத்து சென்று உதவியவன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வாழ்த்தில் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழில் பாடியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.